ஒளிபரப்ப உதவுபவர்கள் மேரி லில்லி மற்றும் குடும்பத்தினர், வில்ஃப்ரெட் செல்லம், புஷ்பம், ராஜம், ஹென்றி சேவியர், சந்திரமோகன், மேத்யூ தோபியாஸ் இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி. இறைவனை புகழ்வோம் வாருங்களே, இணையில்லா அன்பில் இணைந்திடுவோம். இறைவனை புகழ்வோம் வாருங்களே, இணையில்லா அன்பில் இணைந்திடுவோம். இந்நாளில் நம்மை அழைக்கின்றார், எல்லோரும் ஒன்றாய் கூடிடுவோம். இறைவனை புகழ்வோம் வாருங்களே, இணையில்லா அன்பில் இணைந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, தவக்காலத்தில் நமது தாய் நம் அனைவரையும் தரும் திருமகனிடம் ஒன்று சேர்க்க விரும்புகின்றார். நம்முடைய அன்றாட மனித உறவுகளிலே அடுத்தவரோடு நாம் மன வருத்தமாக இருக்கின்றோம், அல்லது பிறர் நம்மேல் மன வருத்தமாக இருக்கிறார்கள். இந்த மனத்தாங்கலானது பல நாட்கள், பல வாரங்கள், மாதங்கள், ஆண்டுகள் என்று நின்று கொண்டே போகிறது. எனவே நாம் இந்த திருப்பலியிலே பங்கெடுக்க வந்திருக்கிறோம். அடுத்தவருக்கு நம்மேல் ஏதாவது மனத்தாங்கல் இருப்பதாக நமக்கு நினைவுற்றால் அவர்களை இந்த திருப்பலியிலே நாம் நினைவு கூர்ந்து முற்றிலுமாக அவர்களை மன்னித்து நல்லுறவுடன் வாழ அந்த அருளை நமது ஆரோக்கிய அன்னை நம் அனைவருக்கும் பெற்றுத்தர வேண்டும் என்று இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். பிறர் மீது நாம் மனத்தாங்கல் கொண்டிருந்தால் அல்லது பிறர் நம்மீது மனத்தாங்கல் கொண்டிருந்தால் அதற்காக நாம் இறைவனிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் உள்ள தந்தையே, எங்கள் இதயங்களை உம்பால் திருப்பி அருளும். அதனால் நாங்கள் என்றும் தேவையான ஒன்றை மட்டுமே நாடி பிறர் அன்பு செயல்களை ஆற்றி உம்முடைய வழிபாட்டுக்கு எங்களையே அர்ப்பணித்தவர்களாய் வாழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26. இறை வார்த்தைகள் 16 முதல் 19 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது: இந்த முறைமைகளையும் நியமங்களையும் நீ நிறைவேற்றுமாறு உன் கடவுளாகிய ஆண்டவர் இன்று உனக்கு கட்டளையிட்டுள்ளார். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவற்றை நிறைவேற்றுவதில் கருத்தாயிரு. ஆண்டவரை உன் கடவுளாக ஏற்பதாகவும் உனக்கு கடவுளாக இருப்பார் என்று அவருடைய வழிகளில் நடப்பதாகவும் அவருடைய நியமங்களையும் கட்டளைகளையும் முறைமைகளையும் கடைப்பிடிப்பதாகவும் அவர் குரலுக்கு செவி கொடுப்பதாகவும் இன்று நீ அவருக்கு வாக்களித்துள்ளாய். நீ அவருடைய கட்டளைகளை கடைப்பிடிப்பதில் கருத்தாயிருந்தால் அவர் கூறியபடியே
நீ அவருக்கு சொந்தமான மக்களினமாய் இருப்பாய் என்றும், அவர் உருவாக்கிய எல்லா மக்களினங்களிலும் புகழிலும் பெயரிலும் மாட்சியிலும் உன்னையே உயர்த்துவார் என்றும், அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினமாய் நீ இருப்பாய் என்றும் ஆண்டவர் இன்று உனக்கு வாக்களித்துள்ளார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் உங்கள் பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைப்பிடிப்போர் பேறு பெற்றோர். முழு மனதோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர். பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரை நீர் உம் நியமங்களை தந்தீர், அவற்றை நாங்கள் முழுமையாக கடைப்பிடிக்க வேண்டும் என்கின்றீர். உம்முடைய விதிமுறைகளை நாங்கள் கடைப்பிடிக்க என் நடத்தை உறுதியாய் உள்ளதால் எவ்வளவோ நலம். பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 5 வசனங்கள் 43 முதல் 48 வரை. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணகத் தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்திடச் செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்யச் செய்கின்றார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கு மேலாக செய்து விடுவது என்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணகத் தந்தை நிறைவுள்ளவராயிருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு நகரத்தின் தெருக்களிலே பல குழந்தைகள் ஒருவர் முதுகின் மீது ஒருவரை ஏற்றிக்கொண்டு விளையாடி கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த ஒரு பெரிய மனிதர் ஒரு குழந்தை அவனை விட சற்று பருமனான இன்னொரு குழந்தையை தூக்கி சுமப்பதை கண்டு பெரிதும் வருத்தப்பட்டார். அந்த சிறுவனிடம் வந்து, இவ்வளவு பெரிய சுமையை நீ சுமப்பது சரியல்ல என்று சொன்னார். அதற்கு அந்த சிறுவன் சொன்னான், இவன் ஒரு சுமை அல்ல, என் தம்பி என்று சொன்னான். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை பயணத்திலும் பிறரை நாம் சுமைகளாக கருதுகிறோமா? அல்லது சகோதரனாக சகோதரியாக நினைக்கின்றோமா? எல்லோரையும் அன்பு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நற்பண்பை நம் ஆண்டவர் இயேசு நமக்கென்று கற்றுத்தருகின்றார். கிரேக்க மொழியிலே அன்புக்கு பல அர்த்தங்கள் உண்டு.
முதலாவதாக ஸ்டோர்ஜே என்பது குடும்பத்திலே நிலவுகின்ற அன்பை குறிக்கின்ற ஒரு சொல். இரண்டாவதாக ஈரோஸ் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே உள்ள பாலுறவு அன்பை குறிக்கின்ற ஒரு சொல். மூன்றாவதாக ஃபீலியா என்பது நண்பர்களிடையே நிலவுகின்ற அந்த நட்பான அன்பு. இறுதியாக ஆகாப்பே என்பது பலன் எதிர்பாராமல் செய்யப்படுகின்ற அன்பு. இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே இயேசு மிக அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். நண்பர்களை அன்பு செய்வது எளிது, நம் குடும்பத்தினரை அன்பு செய்வது எளிது, நம்மை யார் அன்பு செய்கிறார்களோ அவர்களை நாம் அன்பு செய்வது எளிது. ஆனால் இயேசுடைய போதனை, பகைவர்களுக்கு அன்பு செய்யுங்கள். எல்லா மதங்களும் அன்பை போதிக்கின்றன. ஆனால் இயேசு மட்டும்தான் பகைவர்களையும் அன்பு செய்ய வேண்டும் என்று ஒரு படி மேலே நம் அனைவரையும் அழைக்கின்றார். பிறர் உங்களை புண்படுத்துகிற போது அன்பு என்பது மௌனம். பிறர் உங்களிடம் முரட்டுத்தனமாக நடக்கும்போது அன்பு என்பது பொறுமை. பிறர் உங்களை பற்றி இல்லாதது பொல்லாதது அவதூறுகளை வதந்திகளை பரப்புகிற போது அன்பு என்பது காது கேளாமை. பிறர் வலியில் துடிப்பதை காணுகிற போது அன்பு என்பது பரிவு. எதிர்பாராத நெருக்கடிகள் நம்மை தாக்குகிற போது அன்பு என்பது தைரியம். தேவையில் இருப்போரை காணுகிற போது அன்பு என்பது தயார் நிலை. ஆனால் இவை அனைத்தையும் விட அன்பு என்றால் என்ன என்று கேட்டால், அன்பு என்றால் இயேசு என்று நாம் மிக உறுதியாக சொல்லிவிடலாம். சிலுவையிலே நாம் உற்று பார்க்கிற போது எந்த அளவுக்கு நீ என்னை அன்பு செய்கிறீர் என்று இயேசுவை கேட்டால், இந்த அளவுக்கு என்று தன் கைகளை விரித்து கொடுத்தார். இதுதான் அன்பு. இப்படிப்பட்ட அன்பு சாத்தியமா என்று கேட்டால் இயேசு சொல்வார், ஆம் சாத்தியம். தம்மை சிலுவை மரணத்திற்கு தீர்ப்பிட்டவர்களை, தம்மை கொலை செய்தவர்களை, தந்தையே இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னதென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று தந்தையிடம் மன்றாடுகிறாரே, அந்த அன்பைத்தான் இயேசு நம்மிடமும் எதிர்பார்க்கிறார். அவன் என் குடும்பத்தை நாசம் செய்து விட்டானே, என் பெயரை கெடுத்து விட்டானே என்று யாரை பார்த்து நாம் கோபக்கணல் கக்க கூறுகின்றோமோ அவர்களை அன்பு செய்வதுதான் இயேசு நம்மிடம் எதிர்பார்க்கிற அன்பு. நம்மை அன்பு செய்வர்களை நாம் அன்பு செய்வது இயற்கையானது. நம் இதயத்திலிருந்து நம்மை அறியாமலேயே அந்த அன்பு வெளிவருகிறது. ஆனால் இயேசு நம்மிடம் விரும்புகின்ற அன்பு நம்மை இயற்கை நாட்டங்களுக்கு எதிராக நம்மையே ஒருத்து வலிய சென்று வெளிப்படுத்துகின்ற அன்பு. இந்த அன்பைத்தான் இறையேசு நம் அனைவரிடம் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்தவ வாழ்வு கடவுளின் அன்பு. நல்லவன் நிலத்தில் மட்டும் மழை பொழிய வேண்டும், தீயவன் நிலம் மட்டும் காய்ந்து கிடக்க வேண்டும் என்று நாம் எங்கேயாவது பார்த்ததுண்டா? திருப்பாடல் 145 வசனம் 15 வாசிக்கிறோம். எல்லா உயிரினங்களின் கண்களும் உம்மையே நோக்குகின்றன, தக்க வேளையில் நீரே அவற்றிற்கு உணவளிக்கின்றேன். ஆம், இறைவன் எல்லோருக்கும் தந்தை. நல்லவர் யார் தீயவர் யார் என்று வேறுபடுத்தி நன்மையோ தீமையோ செய்வதில்லை. எல்லாரையும் பராமரித்து பாதுகாக்கின்றார். நாமும் நமது தந்தையின் மக்களாக இருக்க வேண்டுமென்றால் எல்லோருக்கும், நண்பர்களுக்கும், இன்னும் குறிப்பாக பகைவர்களுக்கும் நாம் அன்பு காட்ட வேண்டும். அன்பு செய்வோம், அன்பு மட்டுமே செய்வோம், அன்பை இன்றும் என்றும் செய்வோம். இன்னத்தருவே அன்புக்கு ஈடாக, இன்னத்தருவே அன்புக்கு ஈடாக,
பாட்டெழுதி உள்ளன்போடு நான் தருவேன். உயிரிலே பாட்டெழுதி உள்ளன்போடு நான் தருவேன். இன்ன தருவேன், இன்ன தருவேன் அன்புக்கு ஈடாக. சகோதரர்களே சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமானது இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனிதமான மறை நிகழ்வுகள் எங்களை புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோ. இவை உமது கொடைக்கு எங்களை தகுதி உடலாய் மாற்றுவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானத்துதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகண்டேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, தர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பிடிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று முக்கூழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ்,
எல்லா திருநிலையினர் துறவரத்தார் பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுபெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 நம்மை அன்பு செய்வோரை மட்டுமல்ல, நம்மை வெறுப்போரையும் அன்பு செய்ய தேவையான அருளுக்காக விண்ணகத் தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்களும் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் அனைவருக்கும் அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருத்தலம் மிக விரைவிலே மைனர் பசிலிக்காக உயர்த்தப்பட எடுத்து வருகிற முயற்சிகள் வெற்றி பெற வேண்டி ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரத்தில் இந்த திருத்தலத்துடைய வளர்ச்சி பணிகளுக்காகவும் தாராளமாக உதவிடவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது மறை நிகழ்வால் நிற்புதுப்பிக்கும் எங்களை முடிவில்லா ஆதரவால் தொடர்ந்து காத்தருள்வீராக. விண்ணக படிப்பணிகளால் நீரே நிரப்பியவர்களோடு உமது மீட்பளிக்கும் ஆதரவால் உடனிருப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, உம் மீது நம்பிக்கை கொண்டோரை நாங்கள் விரும்புகின்ற ஆசி உறுதிப்படுத்துவதாக. இவ்வாறு அது உமது திருவுளத்திலிருந்து எங்களை என்றும் விலகடாது காத்து உம் நற்கொடைகளால் நாங்கள் எப்பொழுதும் மகிழ்வுடன் இருக்கச் செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார்
உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: மேரி லில்லி மற்றும் குடும்பத்தினர், வில்ஃப்ரெட் செல்லம், புஷ்பம், ராஜம், ஹென்றி சேவியர், சந்திரமோகன், மேத்யூ தோபியாஸ் இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி